Top 6 important topics to study before your exam for your international business exams. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் மொத்தம் 6 டாப்பிக்கு, அதாவது ஒரு யூனிட்லேருந்து ஒரு கொஷின் அப்படின்ற மாதிரியும் மேஜர் 16 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். யூனிட் வைஸாகவும் நான் செக்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிரைவ்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அதாவது இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். இந்த 2 கொஷனுக்குமே இந்த ஆன்சர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பிஃபோர் கோயிங் டு த டாபிக், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு நேஷனல் பார்டரை தாண்டி நம்ம வெளியே கொண்டுட்டு போற நம்மளோட கூட்ஸா இருக்கலாம், சர்வீஸா இருக்கலாம், டெக்னாலஜி, கேபிட்டல், ஏன் நம்ம நாலேஜா கூட இருக்கலாம். நம்ம ஒரு நேஷன் அக்ராஸ் பண்ணி போய் இன்னொரு நேஷனுக்கு ட்ரேட் பண்றோம் அப்படின்னாலே அதையே இங்க குளோபலைசேஷன் ஆர் இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 5 மேஜர் கீ டிரைவ்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான். இப்போ நம்ம எல்லாருமே இன்டர்நெட் டிபெண்டன்சி, கம்யூனிகேஷன் டிவைசஸ் நிறைய வச்சிருக்கோம், லாஜிஸ்டிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரிடக்ஷன், காஸ்ட் ரிடக்ஷனுக்கும் டைம் ரிடக்ஷனுக்கும் நிறைய டெக்னாலஜி பூஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாம் தான் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதை தான் இங்கே டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸாகவும் சொல்கிறேன். நம்ம இவ்வளோ டெக்னாலஜி கூட டிபெண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம ஆப்வியஸாக அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி போகும்போது குளோபலைசேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம் யுஎஸ்ஏக்காரங்க கிட்ட இருக்கோ, அவங்க கிட்ட இருந்து வி பாரோ த டெக்னாலஜி, ரைட்? அதுதான் இங்கே டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ். செகண்ட், லிபரலைசேஷன் ஆஃப் ட்ரேட் பாலிசிஸ். ஆக்சுவலாக 1991ல் நம்மளுக்கு வந்து எம்என்சியோட ட்ரேட் பாலிசிஸை நம்ம லிபரலைசேஷன் பண்ணதால தான் நமக்கு இங்கே அமேசான் மாதிரியான நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்தாங்க. லைக் வைஸ் டேரிஃபை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இம்போர்ட் டியூட்டிஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கலாம், எனி திங். இதுவுமே வந்து ஒரு மேஜர் டிரைவ் தான். நெக்ஸ்ட், மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன். புது கஸ்டமர்ஸ் வர வர நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புது கஸ்டமர்ஸ் வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தடுத்த மார்க்கெட்டை தேடி போவோம் இல்லையா? ஸோ அதுதான் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்தியாவில் நான் ஃபுல்லாக சேல் பண்ணி முடிச்சுன்னா அடுத்து என்ன கண்ட்ரிக்கு போகலாம் அப்படின்றது தான் நான் பார்ப்பேன் இல்லையா? ஐ ட்ரை டு எக்ஸ்பேண்ட் மை மார்க்கெட். நெக்ஸ்ட், காஸ்ட் அட்வான்டேஜ். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கும், எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு லேபர் காஸ்ட் கம்மியாக கிடைக்கும், இதெல்லாம் இப்போ பார்ப்போம் இல்லையா? லைக் வைஸா இப்போ இந்தியாவில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேபர் காஸ்ட் கம்மி. இந்தியா, சைனா மாதிரியான கம்பெனியில் நான் மேனுஃபேக்சர் வச்சேன்னா எனக்கு இங்கே லேபர் காஸ்ட் கம்மி. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் அட்வான்டேஜஸும் ஒரு டிரைவ் தான். லாஸ்ட், காம்படிஷன். மல்டிநேஷனல் காம்படிஷன் இன்க்ரீஸ் குளோபல் காம்படிட்டிவ் ப்ரெஷர். ஸோ இங்கே காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தனி டிரைவாக போகும். நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் டெஃபினிஷனு, டிரைவ்ஸ், பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு இது 4 படிச்சு வச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கில். ஸோ செகண்ட் கொஷின் என்னன்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட் தியரிஸ். இந்த 4 ட்ரேட் தியரிஸை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேட் தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி. இதை டேவிட் ரிச்சார்டோ தான் எழுதியிருக்காரு. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாஃப்ட்வேர் சர்வீசஸ் தான் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதுவே யூஎஸ்ஏ பார்த்தோம்னா அவங்க வந்து யூஎஸ்ஏ எக்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்க அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரு கம்பேரிட்டிவ்லி அட்வான்டேஜாக இருக்காங்க, அதாவது யாருக்கு எது நல்லா வரும். இப்போ என் ஃப்ரெண்டு 1 மணி நேரத்தில் நல்லா படிச்சிருவா, இன்னொரு ஃப்ரெண்டு படிச்சு எழுதுறதை விட 5 மினிட்ஸில் படிச்சும் எழுதிடுவா. ஸோ இது எல்லாமே கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ். லைக் வைஸ் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படின்னா லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரே வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கு என்ன வருமோ அதை பண்றது தான் இந்த கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி. இதோட ஒரு கீவேர்டு என்ன, லோவர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். செகண்ட், அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரினா மோர் எஃபிஷியன்ட். இப்போ என் ஃப்ரெண்டால 1/2 மணி நேரத்துல படிக்க முடியும், 10 நிமிஷத்துல 1 ஹவர்ல ஒருத்தியால படிக்க முடியும், 1/2 மணி நேரத்துல ஒருத்தியால படிக்க முடியும் அப்படின்னா அது என்ன, டைமை பொறுத்து பாக்குறாங்க, அதாவது அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து. இப்போ மோர் எஃபிஷியன்சியை பத்தி பாக்குறாங்க. இப்போ வந்து ஒருத்தி வந்து என்ன பண்ணுவானா, ஒரு 10 நிமிஷம் படிச்சா போதும், அவ அப்படியே டிட் டு டாட் அந்த பேப்பர்ல இருக்கிறத அப்படியே எழுதுவா. ஆனா ஒருத்திக்கு ஒரு நாளெல்லாம் தேவைப்படும் அந்த பேப்பர்ல இருக்கிறத அப்படியே எழுதுறதுக்கு. ஸோ இங்க ஒரே வேர்ட் அப்ளிகபிள் பண்ண அப்படியே அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்டா யாரால பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறது தான் இந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. இப்போ சவுதி அரேபிய கண்ட்ரீஸ்னா அவங்களோட எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஆயில் தான். ஸோ இது யார்கிட்ட எவ்வளவு கிடைக்குது அதை வச்சு எப்படி அவங்க இது பண்ணலான்னு இதை எழுதுனது ஆடம் ஸ்மித். தேர்டு, ஹெக்ஸா-ஹோக்லின் தியரி. இது வந்து என்ன சொல்றது, நம்ம கிட்ட அபண்டன்ட்டா இருக்கும்ல,
அந்த ரிசோர்ஸ் வச்சு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறது. இப்போ சைனா வந்து ஹேண்ட்மேட் திங்ஸ்க்கு வந்து ரேட் கம்மியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இந்த மாதிரியான ஹேண்ட்மேட் இதுக்கு இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க. ஸோ ஃபார் தட் ரீசன் லேபர் இன்டென்சிவ் கூட்ஸ் வந்து அவங்க அதிகமா வெளிய எடுத்துட்டு போறாங்க. ஓகேயா? இதுக்கு கீவேர்ட் என்னன்னா அபண்டன்ட் ரிசோர்ஸஸ். லாஸ்ட் எஃப்டிஐ தியரிஸ், அதாவது இன்வெஸ்ட்மென்ட் தியரின்னு சொல்லுவோம். இது தனி கொஸ்டினாவே கேட்பாங்க. ரைட் எனி 2 எஃப்டிஐ தியரிஸ். நான் 2 எஃப்டிஐ தியரிஸ் என்ன எடுத்திருக்கேன்னா, எலக்ட்ரிக் தியரி OLI பாரடிஜம், அதாவது ஓனர்ஷிப், லொகேஷன், இன்டர்நேஷனலைசேஷன், அட்வான்டேஜஸ், அதுதான் வந்து OLI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த தியரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிஎல்சி தியரி. இந்த பிஎல்சி தியரி ஃபர்மோட மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த பிஎல்சி தியரியை யூஸ் பண்ணும். ஸோ இந்த 2 தியரி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி கொஸ்டினா கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் எனி 2 தியரிஸ், ட்ரேட் தியரிஸ்ன்னு கேட்கலாம். இல்ல கம்பேர் அப்சல்யூட் தியரி அண்ட் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இந்த 4 தியரிஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. 4க்கும் நான் கீவேர்டும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக், குளோபல் மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. பேசிக்கா குளோபல் மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்னன்னா, நம்ம இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புதுசா போறது. ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபாரின் மார்க்கெட்ல போய் என்ட்ரி ஆகுறதுக்காக தான் இந்த மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம். இது மேஜரா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டிங், லைசென்சிங், ஜாயிண்ட் வென்ச்சர், ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ், ஃப்ரான்ச்சைசிங்னு நான் 5 எடுத்திருக்கேன். எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்றது லோ ரிஸ்க், நமக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் எக்ஸ்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கேருந்து யாரோ ஆர்டர் கொடுப்பாங்க, அதை இங்கேருந்து நான் கொடுக்குறேன். லைசன்சிங்கும் லோ காஸ்ட், பட் கண்ட்ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்காது. லாஸ் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். யாரோ ஒருத்தங்க கேட்பாங்க, அவங்களுக்கு நான் என்னோட டெக்னாலஜியோ இல்லை என்னோட பிராண்ட் நேமையோ இல்லை என்னோட ப்ராடக்ட்டையோ நான் கொடுக்கணுன்றதா நம்மளோட லைசன்சிங் கான்செப்ட். ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஒரு ஷேர்டு ரிஸ்க் தான். அவன் சரியா பண்ணலனாலும் என் மேல ப்ராப்ளம் ஆயிடும், நான் சரியா பண்ணலாம் அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி இது ஷேர்டு ப்ராஃபிட். நெக்ஸ்ட், ஜாயிண்ட் வென்ச்சர் அப்படின்னா என்னன்னா, அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் கம்பெனி. இப்போ நம்மளுக்கு எப்படி வால்மார்ட் எடுத்துட்டு வந்து இங்க ஃப்ளிப்கார்ட் கூட கம்பைன் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஜாயிண்ட் வென்ச்சர். சாரி, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனியும் மெர்ஜ் பண்றது. ஒரு ஃபாரின் கண்ட்ரியும் ஒரு இந்தியன் கம்பெனி, லோக்கல் கம்பெனியும் பண்றது. அதுவே இங்க இருந்து நீங்க அங்க போனீங்கன்னா, நீங்க ஃபாரின் கம்பெனி, USA அப்படின்றவங்க லோக்கல் கம்பெனியா இருப்பாங்க. இதுதான் ஜாயிண்ட் வென்ச்சர் கான்செப்ட். நெக்ஸ்ட், ஹோல்லி ஓன்டு சப்சிடரிஸ். ஹை கண்ட்ரோல், யார் காஸ்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு ஹை கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா ஹை ரிஸ்க் இருக்கும். ஏன்னா 100% ஓனர் ஃப்ரம் மை சைடு. இப்போ நான் தான் ஓனர் அப்படின்னா, நான் 100% அதர் கண்ட்ரில இருக்க எவனோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவேன். ஸோ எனக்கு இங்க வந்து ஹைலி ரிஸ்க் இருக்கும். ஆனா நான் சொல்ற மாதிரி தான் அவங்க நடக்கணும் இல்லையா? ஸோ ஹை ரிஸ்க், ஹை கண்ட்ரோல். நெக்ஸ்ட், லாஸ்ட் ஃப்ரான்ச்சைசிங். ஆஸ் யூ நோ எவ்ரிபடி, இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து நிறைய ஃப்ரான்ச்சைசிங் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளே டீ பாய், டீ கலி, அதுக்கப்புறம் கருப்பட்டி காஃபி, இது எல்லாமே ஃப்ரான்ச்சைசிங் கான்செப்ட்ஸ் தான். இது லோக்கல் ஃப்ரான்ச்சைசிங். இன்டர்நேஷனல் ஃப்ரான்ச்சைசிங்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ், KFC இது எல்லாமே வரும். அதாவது கிவிங் பிராண்ட் பிளஸ் ஆப்ரேட்டிங் மாடல், அந்த செட்டப்பே அப்படியே பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரான்ச்சைசிங்ல. லைசன்சிங்ல ஜஸ்ட் பிராண்ட் நேம் கொடுக்கறது, ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறது, ப்ராடக்டோட டிசைன் கொடுக்கறது. இங்க ஃப்ரான்ச்சைசிங்ல அந்த ப்ராடக்ட்டை மொத்தமா தூக்கி கொடுக்கறது. இதுல மேஜரா ஃப்ரீக்வெண்டா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பிசினஸ் தான் இதுல அதிகமா கேட்கிற கொஸ்டினே. நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்டைசேஷன் விசல் டிஃபரன்சியேஷன் இன் குளோபல் மார்க்கெட். ஃபர்ஸ்ட், ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராடக்ட், சேம் ஸ்ட்ராட்டஜி எல்லா மார்க்கெட்லையுமே, எந்த டிஃபரன்சியேஷனுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஃபோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாலையும் அதே உள்ள கஸ்டமைசேஷன் இருக்கும்பா. ஆனால் இங்கே ஒரு இது போடுறாங்க, நியூ ஃபீச்சர் வருதுன்னா யூஎஸ்லையும் அதே ஃபீச்சர் இருக்கும். ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பெருசாக எந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் மாற்ற மாட்டாங்க. பெருசாக ப்ராடக்ட்ல எந்த சேஞ்சுமே வைக்க மாட்டாங்க. கஸ்டமைசேஷன்ன்ற வேர்ட் வேணா ஆட் பண்ணிப்பாங்களே தவிர்த்து மாடல்லையோ இல்லை ரெசல்யூஷன்ஸ்லையோ எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுவே டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இது வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெக்டொனால்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். இந்தியாவில் ஒரு ரேட் இருக்கும், யூஎஸ்ல ஒரு ரேட் இருக்கும், அதே மாதிரி இதில் யுஎஸ்ஏல ஒரு ரேட் இருக்கும். ஸோ இங்கே மொத்தமாக ரேட்டும் மாறும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டேஸ்ட்டும் மாறும். மெக்சிகோவில் வேற மாதிரி இருக்கும், யுஎஸ்ஓவில் வேற மாதிரி இருக்கும், நம்மக்கிட்ட வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே டிஃபர் ஆகும். மெனு கார்டில் இருந்து, ப்ரைஸ்ல இருந்து, ஃப்ரான்ச்சைசிங் மாடல்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். டிஃப்ரென்சியேஷன் குளோபல் மார்க்கெட்ல.
இதுல வந்து மெயினா என்ன படிச்சுக்கோங்க அப்படின்னா, டிஃபரன்சியேஷனு அதே மாதிரி டெஃபினிஷனு. இந்த டிஃபரன்சியேஷன்ல ஒரு மினிமம் 5 பாயிண்ட். இதுல, அதுல ஒரு 5 பாயிண்ட் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா, வாட் ஆர் த சேலஞ்சஸ் இன் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் அடாப்ஷன் இன் குளோபல் மார்க்கெட்? இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்ன சேலஞ்சஸ் இருக்கு? அதுக்கு என்னென்ன அடாப்ஷன் ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துப்போம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரியோட பிரைஸ்க்கு இன்னொரு கண்ட்ரில என்ன அமௌண்ட், அதாவது இப்போ ₹1 இந்தியால இருக்குன்னா ₹83 யுஎஸ்ஏ, அதாவது ஒரு மாத்தி சொல்லிட்டேன். ஒரு யுஎஸ்ஏ டாலர் இந்தியால ₹83க்கு விற்கிறாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து மதிப்பு, நாட் விற்கிறது, மதிப்பு. இதுதான் வந்து பிரைஸ் ஆஃப் ஒன் கரன்சி இன் டர்ம் ஆஃப் அனதர் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. யார்கிட்ட கோல்டு அதிகமா இருக்கும் அவங்க தான் மார்க்கெட் ஃபிக்ஸிங்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தனி டாபிக். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து ஸ்டாண்டர்டைஸா நம்ம எல்லாம் யூஸ் பண்றது என்னன்னா, யூஎஸோட டாலர்ல தான் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு இந்தியன் ருபிக்கு ஒரு டாலருக்கு 83 இந்தியன் ருபீஸை கொஞ்சம் கோட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நான் 3 டைப்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மேனேஜ்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ன்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற ரேட்டு. இதுவே ஃப்ளோட்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிமாண்டு அண்ட் சப்ளை டிசைட்ஸ் ரேட். நம்மளோட கோல்டு தான் இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்றது. இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ன்றது என்னன்னா, கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரேட். அதாவது ஆயில், நம்மளோட பெட்ரோல், டீசல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ கவர்மெண்ட் இம்போர்ட் பண்ணி அவங்க அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்சுக்கு மார்க்கெட் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம தங்க விலை இப்போ போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 97க்கெல்லாம் போயிருக்கு. ஸோ என்னோட கெஸ் 1க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். வாட்ஸ் யோர் கெஸ்? உங்க கெஸ்ஸை கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்டு ஃப்ளோட். இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி வர விஷயம் தான் வந்து மேனேஜ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃப்ளேஷனா இருக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அஃபெக்ட் பண்றது, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் கண்ட்ரி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ, இந்த மாதிரி 5 இதுவா இருக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது ரெக்கார்ட் ஆஃப் ஆல் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதுல இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ரெமிட்டன்சஸ் எல்லாமே இருக்கலாம். 6th கொஸ்டின், 5th கொஸ்டின்ல அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம் அண்ட் எக்ஸ்பெட்ரியேட் மேனேஜ்மெண்ட். இந்த எக்ஸ்பெட்ரியேட்னு சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? ஜஸ்ட் ஒரே சிம்பிள் மீன் தான். வெளிநாட்டை வரங்க, ஃபாரினர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு வேர்ட் தான் இந்த எக்ஸ்பேட்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். செலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பேட்ரியேட் மேனேஜர்ஸ், அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், கல்ச்சரல் அடாப்டபிலிட்டி, லாங்குவேஜ், ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், இதை பார்த்து ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்களோட ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், கிராஸ் கல்ச்சுரல், லாங்குவேஜ் ப்ரோக்ராமு, குளோபல் லீடர்ஷிப் ஸ்கில்லு, நெக்ஸ்ட் காம்பன்சேஷன்ஸ், அவங்களோட அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வைக்கிறேன்னா நான் எப்படியெல்லாம் என்னோட ஹெச்ஆர்எம் இருக்கணுன்றதுக்கு தான். ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி ட்ரைனிங் கொடுத்தோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்பன்சேஷன், பேசிக் சேலரி எப்படி இருக்கு, ஃபாரின் அலவன்சஸ் எப்படி இருக்கு, டிராவல், மெடிக்கல், எஜுகேஷன், ஹவுசிங், இதெல்லாம் எப்படி கண்ட்ரி டு கண்ட்ரி சேஞ்ச் ஆகுதுன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் கான்ஃபிளிக்ஸ் இன் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். நமக்குள்ளேயே அவ்வளோ கல்ச்சரல் பேரியர்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் போகும்போது கண்டிப்பா ஒரு கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் இருக்கும், லாஸ்டா பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு கண்ட்ரில அது சேஃப், இன்னொரு கண்ட்ரில அன்சேஃப்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த நெகோசியேஷனு, ஆர்பிட்ரேஷனு, மீடியேஷன், இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எத்திக்கல் இஷ்யூஸ்ன்றது பிரைப்ரி, அதாவது லஞ்சம், லேபர், சைல்ட் லேபர், என்விரான்மெண்டல் இம்பாக்ட், சிஎஸ்ஆர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 6 தான் நீங்க மேஜரா இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம்ல கன்சிடரேஷன் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் எக்ஸ்பேட்ரியேட் மேனேஜ்மெண்ட்லயும் கன்சிடரேஷன் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம், ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹெச்ஆர்எம் ஆர் எக்ஸ்பெட்ரியேட் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்பெட்ரியேட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே இந்த 6 பாயிண்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதுமானது. சரி, இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் வைஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் யூனிட் வைஸ் ஷார்ட் நோட்ஸ். எல்லாத்துக்கும் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் மெயினாக ஐபியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸை மறக்காமல் எழுதிருங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்ன்றது ஒரு லைவ் பேப்பர், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறத இப்பவே சொல்ற ஒரு பேப்பர் தான்.
தான். ஸோ லைவ் எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் தெரியும். ஆப்பிள், டொயோட்டோ, டாடா, வால்மார்ட், மெக்டானல்ட்ஸ், இன்ஃபோசிஸ், டாடா குரூப்ஸ்ல எத்தனையோ இருக்கு, டிசிஎஸ்ன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பெனிஸை நீங்க அந்தந்த இடத்துல தேவையான இடத்துல எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் ரியல் எக்ஸாம்பிள்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஐபியில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க, நான் அதையும் போடுறேன். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் சொல்லுங்க, அதையும் போடுறேன். அண்ட் ஐபியோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் ஒரு யூனிட்க்கும் தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு நான் போட்டிருக்கேன். அது இல்லாமல் தனித்தனி நோட்ஸும் இருக்கும். கோ அண்ட் செக் இட். தேங்க்யூ.